இந்த ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கீங்களா? உலகத்துல பல நாடுகள் பணக்கார நாடுகளா இருக்கு. ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டீஸ்ல ரொம்ப டாப்ல இருக்காங்க. பெரிய பெரிய நோய்களுக்கு, முக்கியமா கேன்சர் மாதிரியான பிரச்சனைகளுக்கு நாங்க தடுப்பூசி கண்டுபிடிச்சிட்டோம், மருந்து கண்டுபிடிச்சிட்டோம்லாம் நிறைய நாடு சொல்லிட்டு இருக்காங்க. வேற வேற கிரகங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியா போறாங்க. ஆனாலும் இந்த நோய் இல்லாம ரொம்ப ஆரோக்கியமா 100 வருஷம் தாண்டி வாழ்ற மக்கள் அதிகமா இருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் தான். ஜப்பான் தான் எப்பவுமே அந்த லிஸ்ட்ல டாப்ல இருக்கு. இது வெறும் அதிர்ஷ்டமோ இல்ல அவங்களோட ஜீனோ காரணம் கிடையாது. அவங்களோட உணவு இல்ல ஜப்பான்ல கிடைக்கக்கூடிய ஒரு வகையான உணவு தான் இதுக்கு காரணம் அப்படின்னும் சொல்ல முடியாது. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கை முறை, அதாவது லைஃப் ஸ்டைல் தான். ஸோ அவங்க பண்ற என்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணாம இருக்கோம், நம்ம நாட்டில் மட்டும் ஏன் இவ்வளோ நோய்கள் இருக்கு, அவங்க நாட்டில் மட்டும் எப்படி எல்லாரும் இவ்வளோ ஆரோக்கியமா இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு இந்த உலகம் ஃபுல்லாக போட்டு உலுக்கிட்டு இருக்கிற முக்கியமான பிரச்சனைகள்னு பார்த்தோம்னா ஃபேட்டி லிவர், கல்லீரல்ல கொழுப்பப்படுகிறது, ஒபிசிட்டி, உடல் எடை ரொம்ப அதிகமாக இருக்கிறது, இதயம் சம்பந்தமான பிரச்சனை, கிட்னி ஃபெயிலியர், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், கேன்சர், ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை எல்லா நாடுகளையும், நல்ல வளர்ந்த நாடுகளையும் சரி இல்லை ரொம்ப ஃபினான்ஷியலாக போராடிட்டு இருக்க நாடுகளையும் சரி ரொம்பவே போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. ஜப்பானியர்களை மட்டும் எப்போ பார்த்தோம்னாலும் ரொம்ப ஃபிட்டாக, ரொம்ப சுறுசுறுப்பாக, அவங்க கிட்ட ஒபிசிட்டியை அந்த அளவுக்கு பார்க்கவே முடியாது, ரொம்ப ஆரோக்கியமாகவே சுற்றிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அங்கேயும் இருக்கு. ஆனால் ஆரம்ப நிலையிலேயே ஓரளவுக்கு கண்டுபிடிச்சு அதை ரிவர்ஸ் பண்ணிடுறாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப நாள் வாழ்றது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாகவும் வாழ்றாங்க. அதாவது ரொம்ப நாள் 100 வயசு தாண்டி வாழ்றது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி தான். இப்போ இருக்கிற மெடிக்கல் ஃபெசிலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை கொண்டு போய் வென்டிலேட்டரில் வச்சா கூட அவர் ரொம்ப வருஷம் நல்லா தான் இருப்பார். ஆனால் அந்த ரொம்ப நாள் வாழ்ந்தாலும் குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம வேலையை நம்மளே செஞ்சுக்கிட்டு நம்ம லைஃப்பை நம்மளால என்ஜாய் பண்ண முடியணும், ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கணும், உடல் அளவுலையும் மனசளவுலையும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் பலமாகவும் இருக்கணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா ஜப்பானியர்களிடையே ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ இன்னொரு கேள்வி என்னென்னா, நம்மள நிறைய பேர் இப்போல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த ஸ்மார்ட் வாட்ச் போட்டுக்கிறது. அதுலேயே நம்ம எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கிறோம், எவ்வளோ கேலரிஸ் சாப்பிட்டுட்டு இருக்கோம், தினமும் ப்ரோட்டீன் ஷேக் குடிக்கிறோம், ஜிம் போகிறோம், ஏகப்பட்ட சப்ளிமெண்ட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனாலும் 20 வயசில் ஹார்ட் அட்டாக், 30 வயசில் கேன்சர் மாதிரியான பிரச்சனைகள் நம்ம இன்னமும் பார்த்துட்டு தான் இருக்கோம். திடீர்னு அது ஒரு மரண விஷயமா நம்ம காதுக்கு வரும்போது தான் ஐயோ இந்த வயசுலேயே இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு கொஞ்சம் பரிதாபப்பட வைக்குது. அதே பிரச்சனை நமக்கு வரும்போது ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருக்குது. ஹார்ட் அட்டாக், கேன்சர்லாம் விடுங்க, இந்த பிசிஓடி மாதிரியான பிரச்சனை, ஹார்மோன் இம்பேலன்ஸ், தைராய்டு, இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணம் ஆயிடுச்சு. ஒரு 10 பேர்கிட்ட இதெல்லாம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா ஃபேட்டி லிவர், ஒரு 10 பேர் செக் பண்ணீங்கன்னா அதுல ஒரு 8 பேருக்காவது இப்ப நான் சொன்ன விஷயங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனையாவது கண்டிப்பா இருக்கும். அதுல ஒரு 5 பேராவது பிபி, கொலஸ்ட்ரால், சுகர்னு எதுக்காவது மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க. இது ஏன் அப்படின்னு யோசிக்கும் போது ஜப்பான்ல ஒரு டாக்டர் சொல்லியிருக்காரு, ஒரு நாடு ரொம்ப ஏழையான நாடா இருக்கும் போது அந்த நாட்டுல அதிகமா மக்களை தொந்தரவு பண்ற பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் தான், அதாவது தொற்று நோய். நம்ம நாட்டிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மலேரியா, டிபி, லெப்ரசி, தொழுநோய், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறைய வந்து ரொம்ப மக்கள் கூட்டம் கூட்டமாக இறந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நம்மளோட மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்பவே வளர்ந்துருச்சு. நம்ம நாடு, நம்ம மக்கள் எல்லாருமே ரொம்ப பணக்காரங்களாக மாறிட்டு இருக்கோம். அதே ஒரு நாடு வளர்ந்து மக்கள்லாம் பணக்காரங்களா ஆகும்போது நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை தான் இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னு சொல்றாங்க. அதாவது 50 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத இந்த சர்க்கரை, பிபி, கொலஸ்ட்ரால்லாம் இப்போ ஏன் ரொம்ப அதிகமாகுது, அப்போ அதிகமா இல்லாத கேன்சர்லாம் இப்போ ஏன் அதிகமாகுதுன்னா, அந்த டைம்ல ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர் அதிகமாக கிடையாது, ஃபுட் டெலிவரி ஆப்லாம் கிடையாது, எந்நேரமும் 24 மணி நேரமும் நம்ம நினைச்ச நேரம்லாம் நமக்கு ஃபுட் கிடைக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக அப்போ கிடையவே கிடையாது. பீட்சா கிடையாது, பர்கர் கிடையாது. ஆனால் இப்போ நமக்கு பசிக்குதோ இல்லையோ, சாப்பிடணுங்கிற அவசியம் வருதோ இல்லையோ, சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருந்துகிட்டே இருக்கிறதுனால சும்மா போர் அடிச்சதுன்னா எதையாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் சாப்பிட்றது, சந்தோஷமாக இருந்தால் சாப்பிட்றது, பார்ட்டினா சாப்பிட்றது, சும்மா ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போனால் சாப்பிட்றது, வீட்டில் தனியாக இருந்து போர் அடித்தாலும் எதையாச்சும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, மீட்டிங்னா கண்டிப்பாக அங்கே காஃபியும் பிஸ்கட்டும் இருக்கணும், படத்துக்கு போனால் கண்டிப்பாக கையில் பாப்கார்ன் இருக்கணும், வண்டியில் ட்ராவல் பண்ணுறோம், பஸ்ஸில் ட்ரெயின்லாம் ட்ராவல் பண்ணுறோம்னா கண்டிப்பாக பேக்கில் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் இருந்தே ஆகணும். அதாவது நம்ம பசிக்காக சாப்பிட்றது குறைஞ்சு போய் சந்தர்ப்பத்துக்காகவே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ இருக்கிற கலாச்சாரத்தில். நமக்கும் ஜப்பானியர்களுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்னன்னா, அவங்க நோய் வந்ததுக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டலில் போய் அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்க மாட்டாங்களாமா. நோய் வரத்துக்கு முன்னாடியே அது எப்படி வராமல் தடுக்கிறதுன்னு தான் யோசிப்பாங்களாம். நம்ம வீட்டிலேயே நம்ம அம்மா அப்பா, அத்தை மாமா, தாத்தா பாட்டி எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் போய் ஹெல்த் செக்அப் பண்ணுறவங்களாம் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க.
சுகர் 360க்கு போனதுக்கு அப்புறம் தான் போய் டெஸ்ட் பண்ணி தனக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு தெரிஞ்சு மாத்திரையோ இன்சுலினோ சாப்பிடுவாங்க. இதே மாதிரி செஸ்ட் பெயின் வந்துருச்சு, நெஞ்சு வலி வந்துருச்சுன்னா தான் ஹாஸ்பிட்டலில் போய் இசிஜி செக் பண்ணுவாங்க, ரத்த குழாயில் அடைப்பு இருக்குன்னு தெரியும். ஆனால் நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா இதுக்கான சின்ன சின்ன அறிகுறிகளை கொடுத்துட்டு தான் இருக்கும். நம்ம அதை கண்டுக்காம விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் தான் இந்த மாதிரி பெரிய சிம்டம் எதையாவது காமிப்போம். நம்ம இந்த மாதிரி வலி ஏதாச்சும் பெரிய பிரச்சனை ஏதாச்சும் நம்ம கண்ணுக்கு தெரியும் போது தான் போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுறோம், மருந்து மாத்திரை சாப்பிட்றோம். ஜப்பானில் இந்த ஃபுல் பாடி ஹெல்த் செக்அப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு மேண்டேட்டரியான விஷயமா பார்க்குறாங்க. எந்த வயசுக்காரங்களாக இருந்தாலுமே ஃபுல் பாடி செக்அப் பண்ணுறதுனால தான் நம்ம ஊரில் கேன்சர் வந்துருச்சு அப்படின்னாவே அது ஒரு மரண தண்டனை மாதிரி நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அங்கே இந்த ஸ்க்ரீனிங்லாம் நிறைய அடிக்கடி பண்ணிகிட்டே இருக்கிறதுனாலயே கேன்சர் மாதிரியான பெரிய பிரச்சனைகள்லாம் இருந்தாலுமே அதை ஏர்லி ஸ்டேஜ்லேயே சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கிறதுனால அதை குணப்படுத்துறதுக்கான சாத்தியம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் ஜப்பானிய மக்கள் கிட்ட நிறைய பணம் இருக்கு, இல்லை அங்கே நிறைய டெக்னாலஜி இருக்கு, அங்கே இருக்க டாக்டர்ஸ் தான் ரொம்ப புத்திசாலிங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஒரு சின்ன விஷயம்தான் ரொம்ப சீக்கிரமாகவே செக் பண்ணி கண்டுபிடிக்கிறது. அது ஒரு பெரிய கட்டியாக இருந்திருந்தாலுமே ரொம்ப ஆரம்பத்தில் நம்ம கண்டுபிடிக்கும் போது ரொம்ப சின்ன சைஸாக தான் இருந்திருக்கும். ஒருவேளை அப்பவே நம்ம செக் பண்ணி அதை கண்டுபிடிச்சிருந்தா அதை சரி பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். அடுத்து ஜப்பானியர்கள் ஃபாலோ பண்ற ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயம், ஒரு முக்கியமான விஷயம், அவங்க நோய் இல்லாம வாழ்றதுக்கும் சரி, ரொம்ப வருஷம் வாழ்றதுக்கும் சரி, இது ஒரு பெரிய காரணம்னே சொல்லலாம். இதை பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ்ல பேசியிருக்கோம், நீங்க கவனிச்சிங்களான்னு தெரியல. ஹரஹாச்சி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்னா நம்ம வயிறு ஒரு 80% நிறைஞ்ச உடனே சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணிடணும். நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வயிறு ஃபுல்லாயிடுச்சுன்னு ஒரு ஃபீலிங் வரும், இருந்தாலும் சாப்பாடு டேஸ்டாக இருந்ததுன்னா இன்னும் ஒரு 2 ஸ்பூன் மட்டும், இன்னும் ஒரு இட்லி, இன்னும் ஒரு சப்பாத்தி அப்படின்னு ஒரு பாசத்துக்காக அவங்க வைக்கிறதுனால நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த மாதிரி சாப்பிடாம அந்த ஊர்லலாம் சின்ன குழந்தையிலிருந்தே இது ஒரு பழக்கமாக சொல்லி கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. சாப்பாடை எடுக்கும் போதே அளவாக எடுத்துட்டு நம்ம வயிறு ஒரு 3/4 நிறைஞ்சோடனே சாப்பிட்றத நிறுத்திடணும்னு சொல்கிறாங்க. நம்ம எந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறதுனாலும் சரி, அது கீட்டோவாக இருக்கலாம், மெடிட்டரேனியன் டயட்டாக இருக்கலாம், இல்லை நம்ம நார்மல் இந்தியன் டயட்டாக கூட இருக்கலாம். எதா இருந்தாலும் இந்த ஒரு பழக்கம் 80% வயிறு நிறைஞ்சிருச்சா சாப்பிட்றத நிறுத்திடுங்க. உணவு எவ்வளோ சுவையாக இருந்தாலும் சரி, உங்கள் உடம்பால் அதுக்கு மேலே ஹேண்டில் பண்ண முடியாது. ஜப்பானியர்களோட இன்னொரு பழக்கம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சாப்பாடு எடுக்கும்போது நம்மள மாதிரி ஒரு பெரிய தட்டில் எடுக்க மாட்டாங்களாம், சின்ன சின்ன பவுலில் தான் எடுத்து அதை ஒரு பிளேட்டில் வைப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதனாலேயே அவங்களுக்கு இயற்கையாகவே இந்த போர்ஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிற விஷயம் வந்துடுது. அதே மாதிரி உடம்புக்கு தண்டனை கொடுக்க தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு நாள் நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் உங்களோட அளவை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஒரு நாள் ரொம்ப எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டீங்கன்னா அடுத்த நாள் வாக்கிங் போகிறத கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம நாக்கு சொல்கிறத மட்டும் கேட்டு நம்ம வாழ்கிறோமா, இல்லை நம்ம உடம்போட தேவை என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறோமா அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்த 20, 30, 40 வருஷத்துக்கு நம்ம உடம்பு எப்படி இருக்க போகுது, நம்ம எவ்வளோ நாள் உயிரோடு இருக்க போகிறோம், எவ்வளோ நாள் ஆரோக்கியமாக இருக்க போகிறோம், இது எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுறது இந்த ஒரு முடிவு தான். அடுத்த ஒரு முக்கியமான பழக்கம்னு பார்த்தோம்னா, நம்ம ஊர் குழந்தைங்களுக்கு நம்ம சின்ன வயசுலேருந்தே சந்தோஷம் அப்படின்னாவே இனிப்புன்னு தான் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கோம். வீட்டில் பிறந்த நாள்னா கேக் வெட்டணும், சாக்லேட் கொடுக்கணும், நல்ல மார்க் வாங்கிட்டோம், எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்துருச்சுனாலும் இனிப்பு சாப்பிடணும், ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்னாலும் ஐஸ்கிரீம் இருக்கணும், கேக் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம மூளைக்கு நம்ம சந்தோஷம் அப்படின்னாவே இனிப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் அங்கே இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அழுதா சாக்லேட் வாங்கி கொடுக்குறது, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறது அப்படின்னு கிடையாது. அவங்களும் வாங்கி கொடுப்பாங்களாமா, ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு அளவு. அதை விட சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக காய்கறி எவ்வளோ சாப்பிடணும், பழங்கள் எவ்வளோ சாப்பிடணும், மீட் புரதம்லாம் எவ்வளோ சாப்பிடணும் அப்படிங்கிறத குழந்தையிலிருந்தே பழக்கிறதுனால தான் அவங்க பெருசாக வளர வளர அவங்களோட மூளைக்கு அந்த அடிக்ஷன், சுகர் அடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் போயிடுது. அதுவும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு இந்த செல்லம் கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் அவங்க எப்போ ஸ்நாக்ஸ் கேட்டாலும் எடுத்து எடுத்து கொடுக்குறது, வாங்கி வாங்கி கொடுக்குறது. இதனாலே என்ன ஆயிடுதுன்னா அவங்க உடம்பு சின்ன வயசுலேருந்தே 24 மணி நேரமும் எதையாவது அரைச்சி எதையாவது ஜீரணம் பண்ணி பண்ணி பழகிடுது. அந்த மாதிரி சாப்பிட்டு வளர்ந்தவங்களை பார்த்தீங்கன்னா பெருசானதுக்கு அப்புறமும் ஒரு 25, 30 வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமுமே ஒவ்வொரு வேளை உணவுக்கும் இடையில ஏதாவது வாங்கி சாப்பிட்றது, ஃபுட் ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, டீ காஃபியாவது குறைஞ்சபட்சம் சாப்பிட்றது, கூட கண்டிப்பாக ரஸ்க் பிஸ்கெட் மாதிரி ஏதாவது வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அவங்க உடம்பு இந்த மாதிரி எந்நேரமும் எதையாவது சாப்பிட்டு பழகுனது தான் இதுக்கு பெரிய காரணம்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஜிம் போகிற கலாச்சாரம், இல்லை யோகா பண்ணுறது, ஃபிட்னஸ்க்கான மோகம் நம்ம கிட்ட ரொம்ப அதிகமாகவே வந்துட்டு இருக்கு. அது ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஆனாலும் இந்த ஜப்பானிய மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபிட்டாகவே இருப்பாங்க, எல்லாருமே ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. ஒல்லியாக இருக்காங்கிறத விட ஃபிட்டாக தெரிவாங்க பார்க்கறதுக்கு. நம்ம நினைப்போம் நம்மளை விட அவங்க ஜிம்லலாம் ரொம்ப டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க போல், இல்லை ஜூம்பா பண்ணுறாங்க, ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் அவங்க கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான இந்த ஃபிட்னஸ் சீக்ரெட் அப்படின்னு பார்த்தோம்னா நடக்கிறதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், இந்த ஜப்பானிய மக்கள் பார்த்தீங்கன்னா எந்நேரமும் கூட்டமான ரோட்டில் நடந்துக்கிட்டே இருப்பாங்களாமா.
அவங்க டூ வீலர் அதிகமாக யூஸ் பண்ணுறது, கார் அதிகமாக யூஸ் பண்ணுறது, அதை விட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதிகமாக, மெட்ரோலாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனாலேயே வீட்டில இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்குமே பக்கத்தில் இருக்கிற அந்த கடைக்கு போகிறது, இல்லை மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போகிறது, பக்கத்தில் எல்லா இடங்களுக்குமே நடந்தே போவாங்களாமா மோஸ்ட்லி. நாள் ஃபுல்லாக சுறுசுறுப்பாக ஆக்டிவாக நடந்துக்கிட்டே இருக்கிறது, சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதே அவங்க உடம்புல இந்த கேலரிஸ்லாம் அதிகமாக போய் ஸ்டோர் ஆகாமல் கொழுப்பு சேராமல் பார்த்துக்குதுன்னு சொல்கிறாங்க. சாமானிய மக்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஊரில் போகிற மாதிரி அவங்க ஊரில் ஆஃபீஸ்க்கு எல்லாருமே கார் எடுத்துகிட்டுலாம் போக முடியாதாமா. கண்டிப்பாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா நினச்ச இடத்துலலாம் பார்க் பண்ணுற மாதிரி நிறைய பார்க்கிங் ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்காதாமா. ஸோ அதனாலேயே வீட்டிலேருந்து கண்டிப்பாக இந்த பஸ் ஸ்டேஷன், மெட்ரோ ஸ்டேஷன் அது வரைக்கும் நடந்து போகணும், இல்லையா கண்டிப்பாக பைசைக்கிள்லையாவது போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் அவங்களோட ஃபிட்னஸில், அவங்களோட ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அப்படியே அதுக்கு ஆப்போசிட். வீட்டு வாசலில் காரில் ஏறி உட்காந்தோன்னா ஆஃபீஸ் வாசலில் போய் பார்க் பண்ணணும். நாள் ஃபுல்லாக சேரில் உட்காந்துட்டு கம்ப்யூட்டரில் ஏதாவது வேலை செய்வோம், திருப்பி வீட்டில் வந்து தூங்கிடுவோம். ஒரு நாளைக்கு 500 ஸ்டெப்ஸ் கூட நடக்காத மனுஷங்களும் இன்னமும் நம்ம நாட்டில் இருந்துட்டு தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜிம் பண்ணுறது, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் யோகா பண்ணுறது, இதெல்லாம் மட்டும் நம்மளை சரி பண்ண முடியும்னு நம்ம எப்படி நினைக்கிறோம்? அதாவது 1 மணி நேரம் ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருந்துட்டு 23 மணி நேரமும் சும்மாவே உட்காந்துட்டு இருந்தா உடம்பு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிடும்னு நினைக்கிறீங்களா? அதே மாதிரியே நம்ம வீக்கெண்டை நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுமே நம்மளோட ஆரோக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்மலாம் என்ன பண்ணுவோம், வீக்கெண்ட் சண்டே ஆச்சுனாவே காலையில் லேட்டாக தூங்கி எழுந்திரிக்கணும், லேட்டாக சாப்பிடணும், நாள் ஃபுல்லாக டிவி பார்க்கணும், சாயங்காலம் ஆச்சுன்னா ஒரு பீச்சுக்கோ ஒரு சினிமாக்கோ போகணும், லேட் நைட் வந்து தூங்கணும், மண்டே மார்னிங் பிடிக்குதோ இல்லையோ எழுந்து திருப்பியும் வேலைக்கு போகணும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டேவை யூஸ் பண்ணுறதே அவங்களோட ஆரோக்கியத்துக்காக தான் யூஸ் பண்ணுவாங்களாம். வாரம் ஃபுல்லாக அவங்க நடந்துட்டு தான் இருக்காங்க நம்மளோட அதிகமாகவே. ஆனாலுமே அந்த சாட்டர்டே சண்டே வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜாகிங் போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, சைக்கிள் ஓட்டுறது, இல்லைன்னா கார்டனில் போய் வேலை செய்கிறது, வேர்க்க விறுவிறுக்க அந்த 2 நாளில் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஆரோக்கியமாக சமைச்சு சாப்பிட்றதுக்கு வீக் டேஸில் டைம் கிடைக்கலனாலும் அந்த சாட்டர்டே சண்டேல அந்த வாரத்துக்கு தேவையான எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணி வச்சிருவாங்கன்னு சொல்கிறாங்க. கடைசியாக ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய உணவு, நம்ம என்ன நினைக்கிறோம், அரிசி சாப்பிட்றதுனால தான் வெயிட் அதிகமாகுது, அதனால நான் வந்துட்டு பாலியோ டயட் இருக்க போகிறேன், கீட்டோ டயட் இருக்க போகிறேன் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்குன்னு. அது ஒரு சுத்த போய் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த அதிக நாள் உயிரோடையும் ஆரோக்கியத்தோடையும் இருக்கவங்க இந்த ஜப்பானிய மக்கள் பார்த்தீங்கன்னா 3 வேளையுமே அரிசி தான் சாப்பிட்றாங்களாம். அப்புறம் எப்படி அவங்களால மட்டும் ஆரோக்கியமாக இருக்க முடியுது, நம்ம ஆளுங்களுக்கு மட்டும் ரொம்ப சீக்கிரமாகவே இந்த சர்க்கரை நோய், பிபி எல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட்ற முறைதான்னு சொல்கிறாங்க. அவங்க எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சின்ன பவுல் அரிசி வகை உணவு, ஒரு சின்ன பவுல் சூப்பு, கூட ஏதாச்சும் டோஃபு, பன்னீர் இல்லைன்னா மீன் ஏதாவது வச்சுப்பாங்களாம், அது கூட நிறைய காய்கறிகள், இந்த மாதிரி தான் வச்சு சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம எப்படி சாப்பிட்றோம், நமக்கு ஆக்சுவலி இந்தியர்களுக்கெல்லாம் ரொம்பவே ஒரு பெருமையான விஷயம் என்னென்னா எங்கள் இந்திய உணவு தான் ரொம்ப ரொம்ப சுவையான உணவு உலகத்திலேயே. ஜப்பானிய உணவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாண்டாக இருக்குமாமா, அந்த அளவுக்கு டேஸ்ட் அதிகமாக அப்படிலாம் ஒன்றுமே இருக்காதான். ஆக்சுவலி அதை வந்துட்டு அவங்களுக்கு ஒரு வரமாகவும் நமக்கு இது ஒரு பெரிய சோதனையாகவும் பார்க்குறாங்க இந்த ஆராய்ச்சியாளர்கள். இந்த உணவு ரொம்ப டேஸ்டாக இருக்கிறதுனாலேயே நம்ம சாப்பிடும்போது இந்த சோறு நல்லா மலை மாதிரி குவிச்சு வச்சு அதில் நிறைய குழம்பு, கொஞ்சமாக காய்கறி பொரியல், ஏதாச்சும் வாரத்தில் 1 நாள் 2 நாள் அந்த காய்கறி பொரியலை மாற்றிட்டு அதுக்கு பதிலாக சிக்கனோ மட்டனோ இல்லை மீனோ வச்சு சாப்பிட்றோம். சரி, நமக்கு வெயிட் ஏறிடுச்சு அப்படிங்கிறது நம்ம சராசரி வெயிட்டை விட ஒரு 20-30 கிலோ அதிகமாகும் போது தான் நம்ம அதை உணரவே ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த டைமில் நீங்கள் அதை உணர ஆரம்பிக்கிற டைம்லேயே உங்களுக்கு வயிற்றில் நிறைய கொழுப்பு படிஞ்சு இந்த ஃபேட்டி லிவர் இல்லைனா ஏதாச்சும் ஹார்மோன் இஷ்யூஸ்லாம் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம எப்போவுமே நமக்கு எந்த வயசு, 20 வயசாக இருந்தாலும் 40 வயசாக இருந்தாலும் 60 வயசாக இருந்தாலும் நம்ம வெயிட் மேலே ஒரு கண் இருந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம கவனிக்காமல் விடும்போது தான் நமக்கே தெரியாமல் இந்த HbA1c அதிகமாகிறது, கொலஸ்ட்ரால் அதிகமாகிறது, ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுறது, இது எல்லாமே பேக்ரவுண்டில் நடந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் நம்ம ஒரு விஷயத்துக்காக போய் டெஸ்ட் பண்ணுவோம், ஆனால் நம்ம தலை மேலே குண்டு போடுற மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதா ரிப்போர்ட்டில் தெரியும். ஆணியர்கள் சொல்றதுலயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, விஷயத்தையே நம்ம ஊர்லேயும் ஆயுர்வேதத்தில், சித்த மருத்துவத்தில் எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. நம்ம காது கொடுத்து கேட்கறது இல்லை, அவ்வளோதான். ஒரு நோய் எப்படி ஒரு நாளில் டெவலப் ஆகாதோ அதுக்கு வருஷக்கணக்கா, மாசக்கணக்கா, வாரக்கணக்கா கண்டிப்பாக டைம் எடுக்கும். அதே மாதிரி அந்த நோய் சரியாகிட்டு நமக்கு ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கிறதுக்குமே வருஷக்கணக்கா, மாசக்கணக்கா டைம் எடுக்கும். ஆனால் நம்ம அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணுறோமா? உடம்புக்கு சரியான உணவு, சரியான எக்ஸசைஸ்லாம் கொடுத்து 1 வருஷம் 2 வருஷம் வெயிட் பண்ணுவோமா? கண்டிப்பாக மாட்டோம். எனக்கு ஒரே நாளில் சர்க்கரை கம்ப்ளீட்டாக சரியாகணும், எனக்கு ஒரே நாளில் இதயத்தில் உள்ள அடைப்பு சரியாகணும், எனக்கு ஒரே நாளில் தைராய்டு சரியாகணும், என்னால் அதுக்கு டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு
ஏதாவது ஒரு மாத்திரையை தூக்கி வாயில போட்டு நம்ம கடமை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுடுறோம். இதுதான் நம்மளோட உள்ளுறுப்புகள் பாதிப்பு அடைஞ்சு ரொம்ப சீக்கிரமாவே நம்ம ரொம்ப முதுமை அடையறதுக்கும் நோய்வாய்ப்படுறதுக்கும் பெரிய காரணமா சொல்றாங்க. உணவு பழக்கமும் சரி, இல்ல உடற்பயிற்சியில அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க மனசளவுல எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, போதும் அப்படிங்கிற மனநிலை அவங்களுக்கு எப்படி வருது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கத்துக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னாவே, இது எல்லாமே நம்ம பழங்கால மக்களுமே ஃபாலோ பண்ற ஒரு விஷயம்தான். இப்ப போற இந்த ஃபாஸ்ட் கல்ச்சர்ல நம்ம அது எல்லாத்தையும் மறந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கோம். உலகம் ஓடுதுன்னு சொல்லிட்டு கூட சேர்ந்து எதுக்கு ஓடணும்னே தெரியாம நம்மளும் ஓடிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் நிதானமா நின்று பார்க்கலாம். நமக்கு வெயிட் அதிகமாகுது, 70-80 கிலோ போயிட்டோம், இப்போ நான் வெயிட்டை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வராம, நான் 50 கிலோ 55 கிலோ இருக்கேன், ஆனாலும் எனக்கு ஃபியூச்சர்லையும் இதே வெயிட் இதே ஆரோக்கியம் மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கோலா வச்சுக்கிட்டு எத்தனை பேர் அவங்களோட ஆரோக்கியத்தை பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு அவங்க லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்றாங்களோ, அப்ப நம்ம நாடுமே ஜப்பானை பீட் பண்றதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், உலகத்திலேயே ரொம்ப பழமையான மருத்துவம்னு சொல்லக்கூடிய இந்த ஆயுர்வேதம், சித்தம் இது எல்லாமே இந்தியாவில் நிறையவே இருக்கு. ஒரு பேசிக்கான புரிதல் நமக்கு வந்துருச்சு. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் than கியூர் அப்படிங்கிற விஷயத்த நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம்னாவே நம்ம ஊர்ல பாதி நோய்கள் காணாமையே போயிடும்னு சொல்றாங்க. இப்ப நான் மேல சொன்ன விஷயங்கள்ல நீங்க உடனே எதெல்லாம் ஃபாலோ பண்ண போறீங்க, ஆல்ரெடி எதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.